ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா டேட்ன்ற ஃபார்முலா. இந்த டேட்ன்ற ஃபார்முலா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, என்கிட்ட டே, மந்த், இயர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஃபார்மேட்டடா மாத்துறது தான் டேட் ஃபார்முலாவுடைய மெத்தடு. இப்ப பாருங்க, இசிகல் டு டேட். நான் என்ன பண்றேன், இயர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா மந்த். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டே, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, நமக்கு அந்த டேட் இயரு, மந்த், டே அது மூணுத்தையும் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது டேட் ஃபார்மேட்ல வந்துருச்சு. ஸோ இதுதான் டேட் ஃபார்முலாவுடைய மெத்தடு. இது எங்கெல்லாம் நமக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல பயன்படும். கேலண்டர் ஃபார்மேட் கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூ டேட் கட்ட போறோம், பில்லிங்க்கு அதுக்கு செட் பண்ணணும் அப்படிங்கும்போது இது வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டேஸை கேல்குலேட் பண்றதுக்கு இந்த டேட் ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கம்பைன்டு ஃபார்முலாஸை நம்ம அடுத்தடுத்து எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் வீடியோல போஸ்ட் பண்றேன். நீங்களும் பாருங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு வேற எங்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.